கௌதம் மேனனின் பேட்டி வெளியானதும் இனி ரிலீஸ் தேதியை மாற்ற வேண்டாம், எங்களை ஏமாற்ற வேண்டாம் என்று விக்ரம் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். 2013இல் துருவ நட்சத்திரம் படம் உருவாகிறது என்ற வதந்திகள் பரவியது. முதலில் இப்படத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்தது. அவரை வைத்து டெஸ்ட் ஷூட் நடத்தி போஸ்டர் எல்லாம் வெளியிட்டனர். ஆனால் கதையில் திருப்தி இல்லாததால் அப்படத்தில் இருந்து விலகிவிட்டார் நடிகர் சூர்யா. பின்னர் சூர்யாவுக்கு பதிலாக விக்ரம் படத்தில் இணைந்தார். இதையடுத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி 2016இல் படப்பிடிப்பு தொடங்கியது. இடையில் பல காரணங்களால் படப்பிடிப்பு தள்ளி போனது. நிதி நெருக்கடி காரணம் என கூறப்படுகிறது. 2023இல் படம் வெளியாகும் என்று கடைசியாக கௌதம் மேனன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஆனால் அது நடக்கவில்லை. கடந்த ஆண்டும் இப்படத்தை ரிலீஸ் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதுவும் சொதப்பியது. இதையடுத்து 9 வருடங்களுக்கு பிறகு துருவ நட்சத்திரம் படம் இந்த ஆண்டு நிச்சயம் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.